எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியானதல்லவா? ஆனால் சிலர் சொல்வார்கள், ஐயா, என் வாழ்க்கையில மகிழ்ச்சி எங்கே? எங்கே ஆசீர்வாதம்? எங்கே நன்மை? வாழ்க்கையே ஒரு வேதனையாக இருக்கிறது. என் வாழ்க்கை ஒரு கொந்தளிப்பாக மாறுகிறது. என் வாழ்க்கை ஒரு இருளாக இருக்கிறது. நான் எதிர்பார்க்கிறதுக்கு மாறாகவே பல காரியங்கள் நடக்கிறது. நன்மையை எதிர்பார்க்கிறேன், தீமை நடக்கிறது. ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறேன், ஆனால் பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் அதிகரிக்கிறது என்று பலர் சொல்லுகிறதை நான் கேட்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் அப்படி சொல்லுவீர்களா இருந்தால் அத்தனை பாடுகளில் இன்னும் நீங்கள் சாகாமல் இருக்கிறீர்கள் அல்லவா? அத்தனை துன்பங்கள் மத்தியிலும் நீங்கள் இன்றைக்கும் உயிரோடு காக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எத்தனை தடைகள் வந்தாலும் நீங்கள் முன்னே நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? சில வேளைகளில் நாம் பாடுகளைத்தான் பார்க்கிறோமே தவிர பாடுகளின் வழியாய் நம்மை வழிநடத்துகிற தேவனை மறந்து விடுகிறோம். சில வேளைகளில் நாம் இருள் சூழ்ந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். இருளிலும் நம்மை நடத்தி கொண்டு வருகிற தேவனுடைய அதிசயங்களை சில வேளைகளில் எண்ணாமல் போய்விடுகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் அலைக்கடல் நடுவிலும் ஆண்டவர் நம் படகிலே இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இயேசு இருக்கிற படகில கடலும் காற்றும் மோதினது, ஆனால் அமிழ்ந்து போகவில்லை. ஐயோ ஆண்டவரே, நாங்கள் அமிழ்ந்து போகிறோம் என்று சொன்னாலும் அவர்கள் அமிழ்ந்து போகவில்லை, போவதும் இல்லை. காரணம், இயேசு அந்த படகில இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அழைக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைக்கிறார். தேவன் நம்மை அழைத்து ஒரு இடத்துக்கு அனுப்பும் போது தேவன் ஒரு நோக்கத்தோடு அனுப்புகிறார். ஆம், அதை நம் ஊழிய வாழ்க்கையில பார்க்கிறோம். தேவன் எங்களை அழைத்தவர். தேவன் நம்மளை முன்குறித்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை அழைத்திருக்கிற தேவன். அவர் நம்மை ஊழியத்துக்காக அனுப்பும் போது பல சவால்களை சந்திக்கிறோம், பல பாடுகளை சந்திக்கிறோம். ஆனாலும் தேவன் எங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் ஒரு நாளும் தடைபடாதபடிக்கு தேவன் நம்மை நடத்தி செல்கிறதை பார்க்கிறோம். நமக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலும் அதை பார்க்கிறோம். எரேமியா என்ற ஒரு தேவ மனிதனை தேவன் அழைத்தார். தேவன் எரேமியாவை தீர்க்கதரிசியாக அழைக்கிறார். தீர்க்கதரிசியாக அனுப்பி இஸ்ரவேல் ஜனத்தினிடத்துக்கு ஆண்டவர் அவனை அனுப்புகிற போது அவனுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு பகுதியில எரேமியாவுக்கு ஜனங்கள் செவி கொடுக்காத பகுதி, இன்னொரு பகுதியில எரேமியாவை ஜனங்கள் துன்புறுத்தி அவனை அடித்து இல்லாவிட்டால் குழியில தூக்கி போட்டு அவன் தீர்க்க தரிசனத்தை கெடுக்க நினைத்தாலும் ஆண்டவர் எரேமியாவோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் அங்க 1வது அதிகாரம் 19வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னோடு கூட யுத்தம் பண்ணுவார்கள், உன்னோடு வழக்காடுவார்கள், உன்னோடு கூட போராடுவார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன் அப்படி மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னால், அந்த வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை விடுதலையாக்க நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மை பாதுகாக்க நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாம், சத்துருக்கள் பல இச்சகமான வார்த்தைகளை பேசலாம், பல விதத்தில் நம்ம குற்றப்படுத்தலாம், பல விதத்தில் நமக்கு எதிராக பல தீவினைகளை கொண்டு வரலாம். ஆனால் எதுவும் மேற்கொள்ளுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா?
தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ரட்சிக்கிற ஆண்டவர், உங்களை பாதுகாக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே எதை கண்டும் பயப்பட வேண்டாம், எதை கண்டும் கலங்க வேண்டாம். சில வேளைகளில தீமை நன்மைக்கு பதிலாய் தீமை நடக்கிறது. என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு மாறாக துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்து கொள்ளுகிறது. இந்த வருடத்தில் நான் எதிர்பார்த்ததுக்கு மாறான பல காரியங்கள் நடக்கிறது என்று நீங்கள் நினைத்தாலும் எதை கண்டும் பயப்பட வேண்டாம். உங்களை ரட்சிக்க உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சத்துருக்கள் உங்களோடு யுத்தம் பண்ணலாம், உங்களுக்கு எதிராக பேசலாம், ஆனாலும் அவர்கள் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல உங்கள் வாழ்வை குறித்து கலக்கத்தோடு இருப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தையின் ஊடாக நீங்கள் தைரியம் கொள்ளுங்கள். எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்களோடு பேசு, நீ அவர்களோடு நான் சொல்லுகிறதை சொல்லு, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் கண்களை மூடி, இயேசுவே நீர் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடும் பேசுகிறீர் என்று சொல்லி தேவனோடு நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உடைந்த உள்ளத்தோடு கலங்கின இருதயத்தோடு கவலை கண்ணீரோடு யார் நிற்கிறார்களோ இன்றைக்கு இந்த வார்த்தை அவர்களை ஆற்றட்டும் தேற்றட்டும். தங்கள் வாழ்வின் நன்மைக்கு பதிலாய் தீமை, ஆசீர்வாதத்துக்கு பதிலாய் பாடுகள் துன்பங்கள் ஏமாற்றங்கள் இழப்புகள் என்று நினைக்கிறார்களோ இன்றைக்கு தேவன் இந்த வார்த்தையின் மூலமாய் அவர்களை விடுதலையாக்க தேவன் அவர்களோடு இருக்கிறீர் என்ற நிச்சயத்தை அவர்கள் பெறுவார்களாய். தேவன் ஆசீர்வதித்தல்லும். தொடர்ந்து உம்முடைய அன்பு கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை ரட்சிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.